நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்னும் வேற யாராவது ஊட்டணுமா? நான் இருக்கேன். அட சின்ன மகாராணி அம்மா. அட மகாராணி, நீங்க வர ஏன் இவ்வளவு தாமதமாச்சு? நான் பாஸ்கரனுக்காக விசேஷமான பாயசம் பண்ணி கொண்டு வர போயிருந்தேன், அதனாலதான். ஆனா அதோட வண்ணம் வித்தியாசமா இருக்கு. அதான் சொன்னல விசேஷமானதுன்னு, அதனாலதான். நீங்க எல்லாரும் ஏன் இவ்ளோ பயந்து போயிருக்கீங்க? இவங்க கையால பண்ண உணவுகளை எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு உயிர் பிழைச்சிட்டேன். இந்த பாயசம் எந்த மூளைக்கு? பாயசம் ஊட்டி விடுறதும் இப்ப இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப வருங்கால வாழ்த்துக்கான நேரம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்க மகனோட முகத்துல ஒரு வீரனோட பொலிவு தெரியுது. இவன் வாழதான் தேர்ந்தெடுப்பான்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இல்ல இல்ல பாஸ்கரா, நீ என் கையால செஞ்ச பாயசத்தை சாப்பிட்டு ஏப்ப விட்டல்ல, அதனால நீ கடாயும் கரண்டியும் தேர்ந்தெடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா என்னோட மகன் இந்த மண்பானை தான் நிச்சயம் தேர்ந்தெடுப்பான். பெரியவனானதோ பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டுவான். இல்ல இல்ல இல்ல, பாஸ்கரன் மணியை தான் தேர்ந்தெடுப்பான். நாங்க வளர்ந்ததோ சேர்ந்து மணி பண்ணுவோம். வாழை எடு, பானையை எடு, இன்னும் என்ன வேணாலும் எடு. தார்மீக புத்தகத்தை மட்டும் எடுத்துறாத. நீங்க எல்லாரும் என்ன பதட்டம் அடைய வச்சிட்டீங்க? பதட்டத்துலதான் தப்பான பொருளை எடுத்துட கூடாது. அப்பா உதவி பண்ணுங்க. சீக்கிரம் எடு பாஸ்கரா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம இந்த மாதிரிலாம் குழந்தை மேல அழுத்தம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அழுத்தத்தால குழந்தை பதட்டம் அடைஞ்சிட்டானா பாதையை விட்டு விலகி போயிடுவான். பாஸ்கரா, மனசுல இருந்து நிதானமா சரியான பொருளை தேர்ந்தெடு. நீ சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அம்மா உனக்கு உதவி பண்ணுவாங்க. எடு. நன்றி அப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை செஞ்சு நீங்க என்னோட மரியாதைக்குரியவரா இருக்கீங்க. புத்தகத்தை மட்டும் தொற்றாது. அரசவையில போட்டி தாங்கல. இப்பவே வேணாம் வேணாம், அதை எடுக்காத. இப்பவே என்ன கவுத்துறாது. அற்புதம் அற்புதம். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பாஸ்கரனும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு பண்டிதராகி அவனோட வம்சத்துக்கே புகழ சேர்க்க போறான். அப்படி என்ன பாக்குறீங்க குருஜி? நான் வாழ தேர்ந்தெடுக்கலான்னு இருந்தேன், ஆனா நீங்க தான் எனக்கு சவால் விட்டீங்க. இப்ப அனுபவிங்க. இப்ப வெறும் என் அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமே என்கிட்ட இருந்து வாங்க வேண்டியதா இருக்கும். தயாரா இருங்க, அந்த நாள் சீக்கிரமாவே வந்துடும். நானும் வந்துட்டேன். வணக்கம் மகாராஜா. ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க கோத்வாலையா. உணவு வழங்குதல், எதிர்கால கணிப்பு, இந்த 2 சடங்குகளும் முடிஞ்சிருச்சு. நீங்க எப்பவும் எங்கேயும் தாமதமா வர்றவர் இல்லையே, அதுவும் குறிப்பா விருந்து நடக்கிற இடத்துக்கு. ஆமா, இன்னைக்கு மட்டும் எப்படி தாமதமாச்சு? எல்லாம் உங்களாலதான். நீங்க நேத்து என் வீட்டுல ஏற்படுத்தின குழப்பத்தை பேசி பேசி சரி பண்றதுக்கு ஒரு நாள் ராத்திரி முடிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு என் மனைவி கிட்ட புரிய வச்சு அவ கால்ல போய் நான் விழுந்து. போதும் 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 போதும், இதுவே போதும். சரதா, கொஞ்சம் பாயசம் கொடு. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுனால அவர் கையால பாஸ்கரனுக்கு பாயசம் கொடுக்கட்டும். ஆஹா, கொஞ்சமா ஏன், நிறையவே பாயாசம் கொடுங்கய்யா. எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டதுல சாப்பிட்டது எல்லாமே ஏற்கனவே ஜீரணமாயிடுச்சு. சரி, பாயசம் எங்க போச்சு? எங்க போச்சு பாயசம்? நான் அதை இங்கதான் வச்சிருந்தேன். உள்ள இருக்கு.
ஐயோ குருவே, உங்களோட மானத்தை உங்களால சமாளிக்க முடியலையா? ஆமா, நீங்க மட்டும் செஞ்சு கிழிச்ச மாதிரி. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி. ஒரு நல்ல வரனை பார்த்து அனந்தாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். நானும் நிலைமை மோசமாகறதுக்குள்ள இந்த கோவிந்த தென்னாலிக்கு திருப்பி அனுப்பி வச்சிடணும். செஞ்சிருவோம். உங்களுக்கு தான் மூளை குழம்பி போச்சுன்னா எனக்கு சேர்த்து குழப்பறீங்களா? ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மூளைன்னா என்னன்னே தெரியாதவங்களா? என்கிட்டயே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? எப்படி என் தங்கச்சிக்கும் ராமகிருஷ்ணனுக்கு இடையில காதல் ஓடுத? சொல்லுங்கடா. ஆமா குருஜி, சொன்னது அப்படிதான். ஆனா சொன்னது நான் இல்ல, மணிதா சொன்னது. அது என்னது? காதலுக்கு கண்ணு இல்லையா? பண்டித ராமகிருஷ்ணன் காதல் பறவையா மாறி என் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு சிறக விரிச்சு சொங்கின்னு பறந்துருவானோ? இதத்தானோட சொல்லிட்டு தெரிஞ்சேன். ஞாபகம் வந்துருச்சு குருஜி, ஞாபகம் வந்துருச்சு. அந்த எதிர்கால கணிப்பா சொன்னது நான் இல்ல, சொன்னது தனிதான். நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டு நானு பண்டித ராமகிருஷ்ணன் பின்னாடி சுத்தினேனா? இப்ப கொத்திட்டு போனது கோவிந்தடா. இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. அந்த பண்டித ராமகிருஷ்ணனோட மைத்துன கோவிந்து ஒரேடியா என் தங்கச்சி கொண்டு போறான்டா. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? என் தங்கச்சி ஒரு குழந்தைடா. அவளை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அன்பை மட்டும் கொடுத்து இல்லடா, உயிரை சேர்த்து கொடுத்தேன். நீ பாத்தியா மணி, குருஜி தன்னோட மொத்த அன்பையும் அவருடைய தங்கச்சிக்கே கொடுத்துட்டாரு. ஆமா, இந்த அனந்தலட்சுமி எங்க போனா? அதான் எங்க போக கூடாதோ அங்கதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க தங்கச்சி கிளம்பிட்டாங்க. காலையிலேயே குருமாதா கூட கிளம்பிட்டாங்க. கையில பொருட்கள் கூட இருந்துச்சு. அப்படி எங்கடா போனாங்க? அது வந்து குருஜி, நாங்களும் அவங்க கிட்ட எதுவும் கேட்கல, அவங்களே எங்க கிட்ட எதுவும் சொல்லல. இப்போ நான் அவளை எங்கன்னு போய் தேடுவேன். கோவிந்தா, நான் உன்கிட்ட கடைசி முறையா கேக்குறேன், இந்த மொத்த உலகத்திலேயே உனக்கு அந்த பொண்ணுதான் கிடைச்சாலா? இல்ல மாமா, எனக்கு நிறைய பொண்ணுங்க கிடைச்சாங்க. நிறைய பொண்ணுகளை காட்டவும் செஞ்சாங்க. ஆனா நான் இப்ப யார பார்க்க நினைக்கிறேனோ, யாரு கூட சேரணும்னு நினைக்கிறேனோ, அது அனந்தா மட்டும்தான். அதனால நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ, பாருங்க, கல்யாணமா? கல்யாணம்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுமாமா. அதாவது நம்மளோட சுதந்திரத்தை விட்டு கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கைய நம்மளே கெடுத்துக்கிறது. சரியா சொன்ன. இல்லவே இல்ல, நீ சொன்னது சரியே இல்ல. நீ சொன்னது சரியில்லை. அடே, எந்த முட்டாள் உனக்கு இதை சொல்லி தந்தது? நீங்க தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தெனாலியில. அப்படியா? பாருங்கம்மா, பொண்டாட்டிய பத்தி இவர் ஆரம்பத்துல இருந்தே தப்பா தான் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. கல்யாணத்தை பத்தி ரொம்ப மோசமா நினைச்சிருந்திருக்காரு. அம்மா, இதையும் பாருங்க. சாரதா அவளோட தம்பியால பேச்ச மாத்த பாக்குறா. இப்ப இவன் மேல கவனம் செலுத்த விடு. கோவிந்த், இப்ப நீ எனக்கு இத சொல்லு. அதாவது நீ அந்த அனந்தாவை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? நான் ஏன் விரும்புறேன் மாமா? அது என்னோட அப்பாவி காதல் தான் விரும்புது. அடே, உனக்குள்ள தோன்ற காதல் உன்னோட காதல் தானே? பாரு பாரு, நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன்னா, யாருக்காக நீ இவ்ளோ பெரிய தப்பு பண்ண இருக்கிறியோ அவளை பத்தி உனக்கு இவ்வளவாவது தெரியுமா? உனக்கு தெரியுமா? நான் இல்ல, இது அம்மா உங்ககிட்ட கேக்குறாங்க. அம்மா தாயே, நான் தான் சொன்னல, இப்ப இங்க என்ன பத்தி பேசிக்கிட்டு இல்ல, இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அமைதியா இருங்க. பாரு கோவிந்த், காதல் இருக்குல்ல, காதலுக்கு கண்ணு இல்ல. சரி சரியா? ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கண்ணு திறந்துரும். அந்த திறந்த கண்ணு எப்பவும் மூடாம இருக்கும். அதோட விளைவா எப்பவும் சண்டை சச்சரவுன்னு நடந்துகிட்டு இருக்கும். புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில காதலை பத்தி எல்லாம் எல்லாமே மறந்துடுவாங்க. அன்பை பத்தியும் எல்லாம் மறந்துடுவாங்க.
ஆனா இந்த சண்டை சச்சரவு மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். அதுலயும் இந்த சண்டை சச்சரவுல எப்பவும் ஒருத்தவங்க தான் சரியா இருப்பாங்க. அப்படியா? அப்ப இன்னொருத்தவங்க? அந்த இன்னொருத்தன் தான் அப்பாவியான புருஷன். சிரிச்சு சந்தோஷமா இருக்க வாழ்க்கை உங்களுக்கு யுத்தம் மாதிரி தெரியுதா? அம்மா, நான் இங்கதான் என்ன பத்தி பேசிக்கிட்டு இல்லைன்னு சொன்னேன்ல. இத அம்மா ஒண்ணு கேக்கல, நான் உங்ககிட்ட கேக்குறேன். அப்ப சரி. இப்பயே அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. நான் உன்னோட புருஷன், கிளி ஒண்ணு இல்ல. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க. இங்க கவனி கோவிந்த், நான் சொல்றது கேளு. இங்க பாத்தியா? இத நல்ல கவனமா பாரு, பாத்துக்கிட்டே இரு. இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு ஒரு எண்ணம் வந்தா கூட அந்த எண்ணத்தை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடு. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகதா? ரொம்ப நன்றி மாமா. இப்ப நான் யாரையும் சந்திக்க விரும்பல, வெறும் அனந்தாவை தவிர. அடே, அவளோட நிழலை கூட நீ சந்திக்க கூடாது. அப்ப அவளை சந்திக்கலாமா? குருஜி, நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அனந்தலட்சுமியை பத்தி தான். குருஜி, உங்க தங்கச்சி எங்க போயிருக்காங்கன்ற விஷயத்த நான் யோசிக்காமலே அப்படியே சொல்லுவேன், பாக்குறீங்களா? என்ன? இல்ல, அனந்தா பண்டித ராமகிருஷ்ண வீட்டுக்கு எப்படி போயிருக்க முடியும்? நடந்து கூட போலாமே குருஜி. அப்படின்னா இன்னும் நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? புறப்படுங்க. வருணமாலா, அனந்தாவை கூட்டிக்கிட்டு அப்படி எங்கதான் போய் தொலைஞ்ச நீ? பார்க்க வேண்டியதே அனந்தா தானே சுவாமி. என்ன? யார பாக்குறதுக்கு? அது அண்ணா, என்னோட மனசுல இருக்கிற, இதயத்துல இருக்கிற கடவுளை பார்க்க நினைச்சோம். அதான் கோவிலுக்கு போனோம். அப்படியா? கோயிலுக்கெல்லாம் போகணுமா? போறது மட்டும் இல்ல, கடவுளோட ஆசையும் நமக்கு கண்டிப்பா வேணும். கோவிந்து இருக்கானே, அப்பதான் நம்மளை விட்டு ஒதுங்கி இருப்பான். அவர் விலகி இருக்கணுங்கிற ஆசீர்வாதத்தை என்னால வாங்கிட முடியும். ஆனா என்னால அவரை விட்டு விலகி இருக்க முடியாது. சரிம்மா, உன் தப்பு ஒண்ணும் இல்ல. இதுல உன் தப்பு ஒண்ணுமே இல்லம்மா தங்கச்சி. எல்லாம் உன் தப்பு தான் வரணுமாலா. ஏன் தப்பா? ஆனா நான் என்ன பண்ண சுவாமி? என்ன பண்ணியா? என் தங்கச்சி மேல அக்கறை இருந்தது, அவளை கண்காணிச்சிருப்பேன். நீங்க என் கவனம் செலுத்தாம போனீங்க. உன் கவனம் எங்க இருந்தது? என் கவனம் என் பிரபுவோட தியானத்துல இருந்தது. நான் அனந்தாவை பத்தி பேசுறேன். பாருங்கண்ணா, காதலை கட்டாயப்படுத்தி வர வைக்க முடியாது. அதெல்லாம் தானா திடீர்னு வந்துரும். என்னது? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீ ஒரு குழந்தைம்மா. நீ பேசுறது கூட குழந்தை மாதிரி தான் இருக்கு. ஆனா நீ ஒண்ணும் குழந்தை இல்ல, அது புரியுதா உனக்கு? அது அண்ணா, அவரை பார்த்த உடனே என் பாதங்கள் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருது. என்னோட இதய துடிப்பும் வேகமாயிடுது. நான் அது எதையும் பண்றது இல்ல, எல்லாம் தானா நடந்துடுது. அனந்தா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி நீ பேசும்போது எனக்கு என்னோட இதயம் இருக்கு, அது தாங்கலம்மா. அடுத்த தடவை நீ வெளியே போகும்போது நீ பல்லாக்குல போகணும். என் தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது. இப்போ நான் என்ன பண்றது? என்ன பண்ணுவேன்? தீந்து போச்சு, தீந்து போச்சு, தீந்து போச்சு, போச்சு போச்சு, தீந்தே போச்சு. அனந்தா, உன்னோட என்னோட எல்லா பிரச்சனையும் மொத்தமா தீந்து போச்சு. இனிமே நீ என்னோட சகோதரியா மட்டும் இருக்க போறதில்ல. நீ ஒரு அன்பான, அழகான, அறிவான ஒரு ஆண்மகனுக்கு மனைவியாக போற. அதாவது நீ திருமண உறவுக்குள்ள போக போறமா, என் அன்பு சகோதரி. தனிமணி, நீங்க 2 பேரும் போய் என்னோட அந்த முடிவை சுபதினமா மாத்திருங்கப்பா. அதான் அவன் 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 இருக்கான்ல, அவன் அதான் அந்த சுபமங்கலம், அவனை கூட்டிட்டு வாங்களேன். குருஜி, நீங்க அந்த 55 வயசு கிழவனுக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடே முட்டாளுங்களா, மூடனுங்களா, அந்த சுபமங்கலம் இருக்கானே, அவன் திருமணம் எல்லாம் செஞ்சு வைக்கிற ஒரு பண்டிதன். அப்படியா? இப்போ அவன் தான் என் தங்கை அனந்தலட்சுமிக்கு ஒரு நல்ல வரனை தேடணும். போங்க அம்மாடி. தங்கச்சி, இப்ப நான் சொல்றத மட்டும் கேளுமா. உன் சம்மதத்தை எனக்கு தானமா கொடுமா. நான் உன்கிட்ட யாசகம் கேக்குறேன். ஆனா அண்ணா,
நீங்க என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. உங்களோட விருப்பம் எனக்கு ஒரு கட்டளைக்கு சமமானது. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சம்மதிக்கிறேன். உண்மையாவாமா சொல்ற? ஆ, எங்க இன்னொரு தடவை சொல்லு. நான் உங்களோட தங்கச்சி. உண்மையை தவிர வேற எதையும் பேச மாட்டேன். ஆஹா, நான் உனக்கு ஆசீர்வாதம் தான்மா கொடுத்தேன். ஆனா நீ என்னடா அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வரமாவே கொடுத்துட்டியே. அம்மாடி, இனி நான் உன்னை நேசிக்க போறது மட்டுமில்ல, உன்னை பூஜிக்கவும் போறேன். இது போதும். ஏன் தங்கச்சி என் கூட இருக்கும் போது என்னால அந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு எச்சரிக்கையை விட்டு சொல்ல முடியும். அவனோ இல்ல அவன் மைத்துனனோ இனி என் வீட்டு பக்கம் தலை வைக்க கூடாது. அப்படி வச்சா நான் விஜயநகரத்திலேயே இருக்க முடியாதுன்னு. கனிமணி, இப்போ வாங்க, அந்த பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போகலாம். மாமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். ஆனா ஒரே ஒரு முறை அனந்தா கிட்ட மட்டும் பேச விடுங்க. என்னன்னு? இனி என்னால அவளை பார்க்க வர முடியாதுன்னு. ஏன்னா அவ எனக்காக காத்துட்டு இருப்பாள்ல. என்னோட தம்பியை பாத்தீங்களா? உங்களை எவ்வளவு மதிக்கிறான் பாருங்க. எல்லாரும் பத்தி எவ்வளவு கவலைப்படுறான். நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. என்ன பேச விடுங்க. அடே கோவிந்தா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க விடு. நீ முதல்ல எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க விரும்புறன்னு சொல்லு. அதுவும் குருவோட தங்கச்சியான அனந்தாவிய நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? மாமா, நான் விரும்புறதெல்லாம் ஒரே நொடியில கல்யாணம் நடந்துடணும், என் மூளை பட்டுன்னு திறந்துடணும். ஏன்னா கல்யாணம்ன்ற தருணத்துல தான் மனுஷனோட மூளை விரிவடையும். அடே, உனக்கு எந்த கழுதை இப்படி சொன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மூளை நல்லா விரிவடைஞ்சிரும்னு? அதுவும் நீங்க தான். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்களே மாமா, நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகத்துல இருக்கும். நீங்க சொல்லாத விஷயம் கூட எனக்கு ஞாபகத்துல இருக்கும். அது சரி. அப்படின்னா என் தம்பி அப்புறமா திட்டணும்னு நீங்க தான் அவனுக்கு எல்லாம் தப்பா சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நீங்க தான் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றினதுக்கு அப்புறமும் வெளியே போகாம இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா உங்க சுயநலத்துக்காக என் தம்பியை பயன்படுத்துறீங்களா? ஐயோ சாரதா தேவி, உன் அப்பா அம்மா பெத்து போட்ட இந்த உதவா கரையால எந்த பிரயோஜனமும் இருக்காது. பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களோட பாவ மூட்டையை அடுத்தவன் தலையில சுமத்துறதுனால உங்க பாவம் தீர்ந்து போகாது. அது இன்னும் 2 மடங்கு அதிகரிச்சிடும். குருவே, நீங்களா? வரம்பு மீறி போற சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆனா அதுக்காக நான் உங்க வீட்டு வாசல மிதிப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. குருவே, நீங்க கூச்சப்படாம உள்ள வாங்க. கவலைப்படாதீங்க. அம்மாவோட தடி எண்ணெயை குடிச்சிட்டு பரண மேல தூங்கிக்கிட்டு இருக்கு. உன் அம்மா தடி பரண் மேல இருந்தா என்ன, கீழே இருந்தா என்ன? அதுக்கு எனக்கு என்னைய சம்பந்தம் இருக்கு? உங்களை வெளியில வர சொன்னேன். உங்க குடும்பத்துல இருந்து வரவேற்போ இல்ல உபசரிப்போ எதுவும் தேவையில்லை. நான் இப்ப வந்திருக்கிறது உங்களை எச்சரிக்க. வர்றீங்களா இல்லையா? சொல்லுங்க வருங்கால சம்பந்தி. என்ன சம்பந்தி இருக்க? வாய் மூடு. நான் என்னோட பரம எதிரிக்கு கூட சம்பந்தி ஆனாலும் ஆனா உனக்கோ உன் வீட்டுக்காரனுக்கோ சம்பந்தி ஆகிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. குருவே, உங்களுடைய சம்பந்தம் எப்பவும் சுயநலத்தோட தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். பண்டித ராமகிருஷ்ணரே, சூரியன் மேற்க உதிச்சாலும் வானமும் பூமியும் ஒன்னானாலும் பிரளயமே வந்தாலும் நீங்க நினைக்கிற விஷயம் இருக்கே, அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. நான் நினைக்கிற விஷயம் எப்பவும் நடக்காதுன்னு குருவே சொல்றாரே. அப்படின்னா இந்த உறவு பெரியறத அவர் விரும்பல. அப்படின்னா குருவே, 2 பாதி கோடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய லட்சுமண கோடு போட போறீங்களா? இல்ல, நான் மொத்த கோட்டையை அழிக்க போறேன். இவர் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம விட மாட்டார் போல இருக்கு. பாருங்க குருவே, நீங்க மட்டும் அந்த கோட்டை அழிக்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல அதை விட இன்னொரு பெரிய கோடை போட முயற்சி பண்ணுவேன். பாத்தீங்கல்ல இந்த பண்டித ராமகிருஷ்ணனோட சுயரூபம் என்னங்கறத. பண்டித ராமகிருஷ்ணா, அனந்தா என்னோட ஒரே தங்க. எனக்கு மட்டும் என்ன 10-20 மச்சானா இருக்கா? ஒரே ஒரு மச்சான் தான் இருக்கா? மறந்துடாதீங்க பண்டித ராமகிருஷ்ணரே, எனக்கு என் தங்கச்சியோட அன்பை தவிர இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல. குருவே, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும். இந்த மொத்த உலகமும் ஒரு பக்கம் இருக்கு, என் மனைவியோட தம்பி ஒரு பக்கம் இருக்கா. பண்டித ராமகிருஷ்ணரே, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க.
இது அரசவை காரியம் இல்ல, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. குருவே, எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். என்னோட மச்சான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷமானவன். எனக்கு என்னோட தங்கச்சி மட்டும்தான் கௌரவம். அதை அழிய நான் விட மாட்டேன். என்னோட மச்சான் கூட எனக்கு... ஒரு நிமிஷம் இருங்க. சாரதா தேவி, உன் தம்பிக்கும் ஏதாவது நல்லவன் நியாயமானவன் குணங்கள் ஏதாவது இருக்கா என்ன? என்ன கோவிந்த் உங்களோட கௌரவம் சொல்லு. கோவிந்த் என்னோட இல்லவே இல்ல. இத நான் ஒத்துக்க மாட்டேன். என் மச்சான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நான் அவனுக்கு ஒரு தப்பு நடக்க விட மாட்டேன் குருவே. இத மட்டும் நல்லா கேட்டுக்கங்க. நான் என்னோட தங்கை அனந்தலட்சுமிக்கு வரன் பார்க்க முடிவு பண்ணிட்டேன். அட, நீங்க இனிதான் முடிவு பண்ண போறீங்க. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நான் உங்களுடைய இந்த கல்யாண சம்பந்தத்தை ஏற்க மறுக்கிறேன். நீங்க உங்க வரம்ப மீறிட்டீங்க. நான் ஏற்படுத்தக்கூடிய சம்பந்தத்தை மறுக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். நான் என் வீட்டோட எல்லைக்குள்ளேயே தான் இருக்கிறேன் குருவே. நான் இந்த கோவிந்துக்கு எப்பவும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். விடுங்க. என்ன உங்க கோவிந்து அவருக்கு ஒண்ணு அரை கல்யாணம் கூட பண்ணாம இருங்க. அத பத்தி எனக்கு என்னங்கிறேன். அப்புறம் எதுக்கு கல்யாண பேச்சு எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க? ஏன்னா அனந்தாவுக்கும் கோவிந்துக்கும் கல்யாணம் நடக்க முடியாது. தப்பா சொல்றீங்க. கோவிந்துக்கும் அனந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க முடியாது. இல்ல, அனந்தாவுக்கும் கோவிந்துக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இல்ல, நான் கோவிந்த அனந்தாவை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். இல்ல, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இத பத்தி தான் அம்மா. அனந்தாவுக்கும் கோவிந்துக்கும் கல்யாணம் நடக்க கூடாது. இல்ல, கோவிந்துக்கும் அனந்தாவுக்கும் தான் கல்யாணம் நடக்க முடியாது. நானும் அதே தான் சொல்றேன். நானும் அதான சொல்றேன். அப்புறம் என்ன பிரச்சனை? இத பாருங்க பண்டித ராமகிருஷ்ணரே, நாம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை தான் பேசுறோம்னா அதையே நாம புரிஞ்சுக்கவே இல்ல. ஏன்னா நாம தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்ல குருவே. அற்புதம், பெரிய அற்புதம் நடந்துருச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் நம்ம குருஜியும் ஒரே விஷயத்த ரெண்டு பேரும் ஏத்துக்கிறாங்க. சரி குருவே, நீங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேச இங்க வரலையா? இல்ல, உன்னோட இந்த மைத்துனனுக்கு என்னோட தங்கச்சி அனந்தா என்னையா, என் வீட்டு பானைய கூட நான் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். ஆஹா குருவே, உங்க வாயில இருந்து வர வார்த்தை என்னோட மனசுல இருக்கிற ஆசைய நிறைவேற்ற நான் கனவுல கூட நினைச்சதில்ல. ஒரு தடவை இன்னொரு முறை சொல்லுங்களேன். நீங்க சொல்றது உண்மைதானா? ஆமா பண்டித ராமகிருஷ்ணரே, இது சத்தியம். சத்தியத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. இப்ப உன் வாக்க கொடு. கண்டிப்பா நான் வாக்கு கொடுக்கிறேன். என்னோட இந்த மச்சான் ஜென்ம ஜென்மத்துக்கு குமரனாவே கூட இருப்பான். ஆனா அனந்தாவோட மட்டும் இவனுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் அருமை ராமகிருஷ்ணா, நீ என் மனசையே குளிர வச்சுட்டீங்க. இல்ல பண்டித ராமகிருஷ்ணா, கோடி கோடி நன்றியா. போதும், இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வேலை என்னன்னா ஒரு நல்ல வரனுக்கு அவளை கட்டி வைக்கணும். நல்லது, பண்ணிடுங்க. நீங்களும் என்னோட மனசுல இருந்த பெரிய பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்க குருவே. நானும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இல்ல பண்டித ராமகிருஷ்ணா, இப்படி நீ என் பாரத்தை வாங்கிட்டதால மட்டும் எல்லாம் சரியாயிடாது. கல்யாணத்துக்கு வரணும். வருவேனே, கண்டிப்பா வருவேன். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா இனிப்புகளையும் காலி பண்ணிட்டு தான் நான் போவேன். அப்புறம் நீங்களே தான் என்னை எட்டி உதைச்சி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள வேண்டியதா இருக்கும். நான் புறப்படுறேன். போங்க, யார் உங்களை தடுத்தது? நல்ல வரனா பார்த்து அனந்தலட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஞாபகம் இருக்கட்டும், நான் புது ஆடைகளை உடுத்திக்கிட்டு புது பல்லாக்குல தான் கல்யாணத்துக்கு வருவேன். வாங்க குருஜி. வாங்க வாங்க குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மகாராஜா உங்களை உடனே அரசவைக்கு வர சொல்லிருக்காரு. ஐயோ, இதோட நான் அனந்தாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வருவேன். போ. சரி. அரசவையா? ஐயோ, என்னோட நிழல் அங்க போறதுக்கு முன்னாடியே நாங்க போயிடுவேன். கல்யாணங்கிற பேர்ல என்ன ஏமாத்தி இருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு நியாயம் வழங்குங்க மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க? மகாராஜா அவரை கூட்டிட்டு வர சொல்லி தகவல் அனுப்பி இருக்கேன். அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்ப வேணாலும் அரசவைக்கு வந்துருவாரு மகாராஜா. இதோ பண்டிதர் ராமகிருஷ்ணர் வந்துட்டாரு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் மந்திரியாரே. இவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. அதனாலதான் நான் உங்களை அரசவைக்கு உடனே வர சொல்லி தகவல் அனுப்புனேன். சரி ஐயா, அப்படி என்ன பிரச்சனையினால நீங்க அரசவைக்கு வர வேண்டியதா இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஐயா, என் கல்யாணம் தான் என்னுடைய பிரச்சனையே.
ஐயா, இது வெறும் உங்களுக்கு மட்டும் இல்ல, கல்யாணம் ஆன எல்லா ஆம்பளைங்களோட பிரச்சனையும் தான். நீங்க உங்களுடைய குறிப்பான பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. இதோ இவர்தான் என்னுடைய அப்பா. இவர்தான் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா இவர் என்ன ஏமாத்திட்டாரு பண்டிதரே. என்ன பண்ணிருக்காங்க? இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. இவளோட வாழ்க்கையில வெறும் இருள் மட்டும்தான் இருக்கு. கல்யாணத்து அப்போ எனக்கு இந்த விஷயம் சுத்தமா தெரியாது. ஆனா இது எல்லாம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயா, உங்களோட சொந்த மகனே அரசவையில உங்க மேல இவ்வளவு பெரிய பழி போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்க்கும்போது இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கு. கல்யாணம்ன்றது ஒண்ணு இல்ல, 2 உயிர்களோட புனித சம்பந்தம். அப்படியே நீங்க இப்படி பண்ணீங்க? நான் இவனோட அப்பா. நான் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் சுபமங்கல ஐயா கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசினேன். இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஐயா சொன்னாரு. அவர் எந்த சம்பந்தத்தை சொன்னாரோ அதே பொண்ண நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்புறம் சுபமங்கலம்னு யாரையோ சொல்றீங்களே, அவர் யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே. உங்களுக்கு சுபமங்கல ஐயா யாருன்னே தெரியாதா? அவரை எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. அவர் பிரபலமான கல்யாண தூதுவர். கல்யாணங்கிறது மேல இருக்கிறவன் முடிவு பண்ணுவான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இவங்களை இங்க சேர்த்து வைக்கிற வேலைய சுபமங்கல ஐயா தான் பண்ணாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது என் வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு சரியான நியாயத்தை வழங்குங்க. மகாராஜா, மகாராஜா எனக்கு உதவி பண்ணுங்க. மகாராஜா எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கும் என்னோட மகளுக்கும் பெரிய அநியாயம் நடந்திருக்கு மகாராஜா. பெரிய அநியாயம் நடந்திருக்கு. இதோ இந்த ஆள் என்னோட மருமகன். இப்ப இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு மகாராஜா. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க ஐயா. உங்களோட மகளும் உங்க கூட வந்திருக்காங்களா? இல்ல, என் மக வெள்ளத்துல மூழ்கிட்டா மகாராஜா. என்ன? என்னோட இந்த வயசுலயும் நான் என்னோட மகளை மீட்கிறதுக்காக எங்கெங்கெல்லாமோ போய் தேடினேன். என்னென்னலாமோ பண்ணினேன் மகாராஜா. ஆனா என் மொத்த முயற்சியை வீணாயிடுச்சு. எனக்கு என்னோட மக கிடைக்கல மகாராஜா. ஆனா என்னோட இந்த வயதான கண்களை பாருங்க. இந்த கண்கள்ல எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. என்னோட இந்த மருமகன் என்னோட மகளை கூட்டிட்டு வருவாருன்னு. ஆனா மகாராஜா, என்னோட இந்த மருமகன் எங்க வீட்டை விட்டுட்டு போய் அவருக்குன்னு ஒரு புது வீட்டை உருவாக்கிட்டாரு. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க ஐயா? கல்யாணத்தப்ப கொடுத்த வாக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை துணைவி வெள்ளத்துல மூழ்கி இருக்கும் போது அவங்கள தேடுறதுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை துணைவியை தேடி இருக்கீங்க. வாழ்க்கையில துரதிருஷ்டங்களை மறந்துட்டு புது பயணத்துல புது துணையோட முன்னேறது தான் எல்லாருக்குமே நல்லது. இந்த ஒரு நியாயமான மனுஷனோட சிந்தனைக்கு எதிராக இருக்கிற இந்த சிந்தனை யாரோடது? கல்யாண தூதுவர்னு அறியப்படுற சுபமங்கலம் ஐயாவோடது. அவரோட ஆசீர்வாதத்துல தான் எனக்கு புது வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கா. மந்திரியாரே, மகாராஜா, இவங்க இப்ப எந்த கல்யாண தூதுவரை பத்தி பேசிட்டு இருக்காங்களோ அவரை எங்க இருந்தாலும் சரி, அவரை இப்பவே உடனே என்னோட அரசவையில கொண்டு வந்து நிறுத்துங்க. கட்டளைப்படியே மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சுபமங்கலம் ஐயா, நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது கல்யாண நிகழ்ச்சிக்கு போக போறீங்களா? அது என்னடா மகாராஜா, நான் எப்பவுமே இதே தோற்றத்துல தான் இருப்பேன். ஏன்னா நான் யாருக்கு எங்க எப்போ எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னோட ஒரு கால் அப்பப்போ மேற்குல இருக்கும், அப்பப்போ கிழக்குல இருக்கும், அப்பப்போ வடக்குல இருக்கும், அப்பப்போ தெற்குலயும் இருக்கும். நான் எங்க போறேங்கிறது எனக்கே சுத்தமா தெரியாது. என்னோட கொள்கையே அதுதான் மகாராஜா. மனம் போன போக்குல கால் போய்கிட்டே இருக்கும். பிரமாதம். இப்போ இந்த பையனை பாருங்க, பாவம் தனியா இருக்கான். தன்னோட மனைவியை தேடி அலைஞ்சான். இப்போ சேர்ந்துட்டாங்க. இப்ப ஒருத்தர் இல்ல 2 பேர் ஆயிட்டாங்க. இப்ப இந்த 2 பேரை சேர்ந்து அந்த பொண்ணை தேடுவாங்க. தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிப்பாங்க. அழகான குழந்தைகளை பெறுவாங்க. வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிப்பாங்க. ஐயா,
கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எங்களுடைய வருங்கால துணைவியை பத்தி சொல்லும் போதோ இல்ல அவங்கள சந்திக்க வைக்கும் போதோ அவங்கள பத்தி எல்லா விஷயங்களையும் எங்க கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு விரோதமா இவருக்கு நீங்க அவர்கிட்ட இருந்த சம்மதத்தை பெறாமலேயே நீங்க ஒரு கண்ணு தெரியாத பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது மிகப்பெரிய தவறு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அநேகமா உங்களுக்கு இவரோட அப்பா தன்னோட மகனை பத்தி என்ன சொன்னாருன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவன் ஒரு உதவாக்கற, எதுக்கும் உதவ மாட்டான்னாரு. மகாராஜா, இது விதியோட விளையாட்டு. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பார்வைங்கிறது இல்ல, இவளால எதையுமே பார்க்க முடியாது. ஆனா வசதியான பொண்ணு, செல்வ செழிப்பானவ. இப்ப இந்த பையன் இவளோட செல்வத்தை நல்லா பயன்படுத்திப்பான், இவளுக்கு கண்ணுக்கு கண்ணா இருப்பான். இவனுக்கு வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது மகாராஜா. ஒரு பழமொழி இருக்கு, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு. இது ஒரு புண்ணிய காரியம் மகாராஜா, மிகப்பெரிய புண்ணியம். இத நானா சொல்லல, சாஸ்திரங்கள்ல எழுதியிருக்கு மகாராஜா. நீங்க பண்ண தப்ப சரின்னு நிரூபிக்கிறதுக்காக சாஸ்திரங்களோட உதவிகளை கூறுறீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொல்றது சரிதான். அதனால சுபமங்கலம் ஐயா, நீங்களும் இந்த கல்யாண காரியங்களை ரொம்ப நல்லா சிந்திச்சு பண்ணணும். நம்மளோட கலாச்சாரத்துல ரொம்ப சுத்தமான சுபமான நிகழ்ச்சிகள்ல முதல் இடத்துல இருக்கிறது ஒரு கல்யாண நிகழ்ச்சி தான். கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் ஒரு பெரிய புண்ணிய காரியம்தான். ஆனா சுயநலம், செல்வம் மற்றும் பேராசையை சாதகமா பயன்படுத்தி பொய்யின் ஆதாரத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதும் பண்றதும் வெறும் 2 நபர்களுக்கும் 2 குடும்பத்தோட மட்டும் இல்ல, மொத்த கலாச்சாரத்தையும் ஏமாத்துறதுக்கு சமமானது. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. அப்போ சுபமங்கலம் ஐயா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னதை நீங்க கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவற நீங்க திரும்ப பண்ணீங்க அப்படின்னா நீங்களே நல்லா யோசிங்க. மகாராஜா, அப்படி எந்த தப்பு நடக்காது, எங்களை பத்தி புகாரும் வராது. இப்ப எனக்கு அனுமதி கொடுங்க, என்னோட எஜமானர் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. வர மகாராஜா. குருஜி, கொஞ்சம் கேளுங்க. இந்த ஐயா ஏப்ப விடுறது கூட கர்ஜிக்கிற மாதிரியே இருக்கு. தெரியுது. 1 மணி நேரமா குனிஞ்ச தலை நிமிராம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இப்படி சாப்பிட்டதை நான் பார்த்ததே இல்லையா. எஜமான், இது உங்களோட தப்புதான். ஏன் தப்பா? நான் என்ன தப்பு பண்ண? ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு சுவையான உணவை தயாரிச்சிருக்கீங்க, நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ இவ்வளவு சாப்பிட்டுட்டீங்க, சரி. இனிமே ராத்திரி எப்படி சாப்பிடுவீங்க? எஜமான், என்ன பொறுத்த வரைக்கும் இது சாப்பாடே இல்ல, இது வெறும் பிரசாதம் தான். பசி எடுக்க எடுக்க நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். போதும், இப்போ நானும் கல்யாண லட்டு சாப்பிட விரும்புறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கல்யாண லட்டு சாப்பிட போறீங்களா? அதுவும் இந்த வயசுல? இந்த வயசுல என்ன? ஓ, குரங்கு குட்டிக்காரன் அடிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்ல, புரியுதா? இப்போ வரன் நல்ல இளமையா அழகா இருக்கணும், ஒரு நல்ல வீரனாவும் இருக்கணும். எஜமான், உங்களோட வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. ஒழுக்கம் இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும், மரியாதையோட இருக்கணும், தார்மீகமும் இருக்கணும். இந்த 4 பேரையுமே நீங்க ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? கல்யாணம் பண்ணிக்க போறது ஒருத்தரை தாயா, ஆனா அந்த ஒருத்தருக்கு இந்த 4 அம்சங்களும் இருக்கணுங்கிற. நடக்காது, நடக்காதே எஜமான், நடக்காது. ஒரு பொண்ணுகிட்ட இத்தனை குணங்கள் இருக்கிறது கஷ்டமான ஒண்ணு. சுபமங்கலம், 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, விஜயநகரத்தோட ராஜகுரு நான், என்னால முடியாததுன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. 2, கல்யாணத்துக்கு தேவை பொண்ணு இல்ல, பையன் வேணும். நீங்க என்ன சொல்ல வரீங்க எஜமான்? உங்களுக்கு பொண்ணு வேண்டாமா, பையன்தான் வேணுமா? நீங்க பேசுறத பார்த்தா அந்த கடவுள் தகுதியான இளைஞர்களை படைக்கவே இல்லையோன்னு தோணுது.
நான் என்ன சொல்ல வரேனா எஜமான், சமுதாயம் என்ன நினைக்கும், எல்லாரும் என்னெல்லாம் பேசுவாங்க. ஆனா இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? பையன் நல்ல பையனா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டான்னா நான் கல்யாணத்துக்கு தயாராயிட்டேன்னு அர்த்தம். ஆனா எஜமான், அது என்னன்னா அந்த பையன் கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிக்கவா? அட சுபமங்கலம், நான் என்னோட கல்யாணத்துக்காக கேட்கலையா, என் தங்க இருக்காளே அனந்தலட்சுமி, அவ கல்யாணத்துக்கு கேட்கிறேன். அது சரி, நீங்க எதை நினைச்சு பேசுனீங்க? உங்களுக்கு நினைச்ச எஜமான், உங்களுக்கு நினைச்ச. இந்த தனியும் மணியும் என்ன இங்க கூட்டிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. இது பாருங்க, கிட்டத்தட்ட 50-55 வயசுள்ள பொண்ணுங்களோட ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சி கையோட கொண்டு வந்திருக்கேன். அட கடவுளே! குருஜி, நாங்க இவர்கிட்ட கல்யாணத்தை பத்தி நல்ல விவரமாவே பேசிட்டோம். என்ன, உங்க தங்கச்சியோட பேரை சொல்ல மறந்துட்டோம், அவ்வளவுதான். இவரு உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு தப்பா நினைச்சுக்கிட்டாரு. தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஓ, குருஜி ஒன்னதான் கூப்பிடுறாரு, பிரசாதம் கொடுக்க போறாரு. ஒரு காரியத்தை உருப்படியா பண்ண தெரியுதா உங்களுக்கு? வருணமாலா, வா வா, இவதான் என் உயிருக்கு மேலான தங்க சுபமங்கலம். இவளுக்கு தான் நீ வரன் பார்க்க வந்திருக்க. வளமோடும் நலமோடும் வாழ்வாங்க வாழ்க. பாத்தியா எவ்வளவு அழகு! இந்த அழகை பார்த்து அழகே வெக்கப்படும் ஐயா. இவ எப்படிப்பட்ட குணவதி! உங்களை இவங்களை பார்த்து தலை குனிஞ்சிரும். அதைத்தான சொல்ல வரீங்க எஜமான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க சுபமங்கலம். என் அனந்தலட்சுமிக்கு தேவை ஒரு புருஷோத்தமன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே எஜமான். நீங்க கேக்குறதான். அந்த 55 வயசான தலையில முடியே இல்லாத தடியனை நீங்க எதுக்காக மாப்பிளையா கொண்டு வர பாக்குறீங்க எஜமான்? புருஷோத்தமன் நான் சொன்னது ஆண்களில் சிறந்தவன் அர்த்தம். நீங்க உங்க பையில கல்யாண லட்டு வச்சிருக்கீங்களே, அதுல ஒரு நல்ல யோகியனா பார்த்து என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். இத பாருங்க. இது என்ன? இதெல்லாம் ஜாதகங்கள். இதுல ஜாதகங்கள் மட்டும் இல்ல, அருமையான வரணும் இருக்கு. சுபமங்கலம் ஐயா, இந்தாங்க எங்க அனந்தாவோட ஜாதகம். பாக்குறேன். எஜமான், அட 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 அட. இந்த கன்னி பொண்ணை பொறுத்த வரைக்கும் விஜயநகரத்தை சேர்ந்த எந்த ஒரு அழகான பையன் கூடவும் கல்யாணங்கிறதே இல்ல. இந்த பொண்ணுக்கு கல்யாண யோகம் விஜயநகரத்துக்கு வெளியே தான் இருக்கு. அப்படியா? அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் என்னோட வாழ்க்கை துணை தென்னாலியை சேர்ந்தவரா இருப்பாரா? வாய்ப்பே இல்ல. எனக்கு தெனாலியில இருந்து எந்த சம்பந்தமும் வேண்டாம். சுபமங்கலம் ஐயா, பையனோட தகுதி எப்படி இருக்கணும்னா கர்ஜனை சிங்கம் மாதிரி இருக்கணும், வேகம் சிறுத்த மாதிரியும் யானை பலமும் இருக்கணும், அதோட புத்தியிலையும் சிறந்தவனா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான பையன் இருக்கான் எஜமான். அவன் உங்க சகோதரிக்கு ரொம்ப பொருத்தமானவனா இருப்பான். இதுதான் அவனோட ஜாதகம். அவன் பேரு நயனேஸ்வர் ராவ். அப்ப இவனை பத்தி சொல்லுங்க. மாவீரன், மகா ஞானி, ஆஜானுபாகுவான தோற்றமுள்ள, உடல் பொலிவான, அற்புதமான, அருமையான, அழகான, பிரமாதமான ஆண்மகன். புருஷோத்தமன் இல்ல இல்ல. இல்ல. யோ சுபமங்கலம், நான் சொன்ன குணங்கள் எல்லாம் அந்த வரனுக்கு இல்லைன்னா ஏன் மெனக்கிட்டு சொல்ற? மூளை வேலை செய்தா இல்லையா? நீங்க கொஞ்சம் பொறுமையா நான் என்ன சொல்ல வரேங்கிறத கவனிங்க. என்ன? செல்வ செழிப்பான, வசதி படைச்ச கோட்டீஸ்வர் ராவோட ஒரே ஒரு பையன் தான் இவன்.
வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவான், தங்க கோப்பையில தான் தண்ணியே குடிப்பான். அப்படியா? வைரங்கள்ல நீந்துவான், முத்துக்களை அவன் தானமா வழங்குவான். உங்களோட தங்கச்சி அந்த வீட்டுக்கு மருமகளா போனாங்கன்னா அவங்க மகாராணியா வாழ்வாங்க, வளமோடும் நலமோடும் வாழ்வாங்க. இதுதான் எனக்கு வேணும். நீ என் ஆசீர்வாதத்தோட என் தங்கச்சிக்கு இப்பவே இந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிருங்கிற. பையன் வீட்டுக்காரங்க கிட்ட என் வீட்டுக்கு வந்து அனந்தாவை பொண்ணு கேட்க சொல்லு. நான் அவங்கள வரவேற்க தயாரா இருக்கேன். வளமோடும் நலமோடும் வாழ்க. என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு மன்னிக்கணும்? மாட்டேன். என்னால மன்னிக்க முடியாது. நான் இங்க ரகசியமா என்ன காரியம் பண்ண வந்தனோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். இந்த கருடன் ஏன் வரல? நான் தான் அந்த கருடன். என்ன தகவல் கொண்டு வந்த? தகவல்லாம் அப்புறம்தான். முதல்ல அந்த ரகசிய வார்த்தையை சொல்லுங்க. எந்த முகத்தை உன்னால பார்க்க முடியாதோ அது நாகராஜனோடது. நாகராஜா, கருட, இது நம்மளுடைய ரகசிய வார்த்தைகள். இது யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம ரகசிய லட்சியமான கோவந்தா நிறைவேறாம போயிட போகுது. கோவந்தாவா? கோவிந்த், அனந்தா, கோவந்தா. புதுசா யோசிச்சேன். ஆனா அந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதனாலதான் இந்த மரத்துக்கு கீழே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். கருடா, இங்க இருக்கிற இந்த மரத்துல தானே பேய்கள் எல்லாம் வாழும். அதேதான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.